டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்ததும் நாம் நல்லனவற்றை சிந்திப்பதனூடாக நமது அன்றைய நாள் பொழுது நல்லதாகவே அமையும் என்று ஒரு கருதுகோள் இருக்கின்றது. நாம் காலையில் எழுந்த உடனே நல்லதை எண்ணிக்கொண்டு வலிக்கிறோம், நல்ல நல்ல சிந்தனைகளுடன் பயணப்படுவோம் என்று 4 பேருக்கு சாப்பாடு வேண்டி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லியாவது ஒரு நல்ல வேலை திட்டத்தை அமைச்சு கொண்டாவது வீட்டுக்கு வழியில் இறங்கலாம். இவ்வாறு இன்றைய சிந்தனை தோல்வி என்பதும் நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பதும் நிரந்தரம் அல்ல. தோல்வியை கண்டு சரியோ அலட்சியம் இருக்கக்கூடாது, வெற்றியை கண்டு அலட்சியமா இருக்கக்கூடாது. தோல்வியை கண்டால் லட்சியம் இருக்கும். அது குழப்பமின்றி திரும்ப மீள சொல்றேன். தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. ஆகவே எங்களுடைய இலக்கு இருக்கும், அது குறித்து பயணப்படுவோம். அடுத்தரம் வெற்றி வரலாம். வெற்றி என்பதும் நிரந்தரம் இல்லை. இந்த முறை வெற்றி பெற்றுட்டேனே, அடுத்த முறை வெற்றி கிடைக்கும் தானே என்று உங்களுடைய இலக்கினை அலட்சியம் செய்யக்கூடாது. இதுதான் சிந்தனை. ஆகவே தோல்வி ஏன் வந்தது என்பதையும் வெற்றி ஏன் வந்தது என்பதையும் அதன் பின்னர் தான் கற்றுக்கொள்வோம். ஆனால் தோல்வி என்பதை நாங்கள் தோல்வி அடைந்த உடனே கவலைப்படுகிறோம். தொடர்ந்து தோல்வி ஏன் சிலர் சொல்லுவார்கள் முதற்கோணல் முற்றுங்கோணல் என்று. அப்படி ஒன்று நீங்க பயப்படக்கூடாது, அது மூட நம்பிக்கை. நீங்கள் தோல்வி அடைந்தால் அடுத்த முறை ஏன் தோல்வி அடைந்தேன் என்ற பாடக்குறிப்போட குறித்து வச்சுட்டு தயார்படுத்தி அடுத்த முறை போட்டிக்கு வாருங்கள், வெற்றி கிடைக்கும். தோல்வி என்பது நிரந்தரம் இல்லை, வெற்றி என்பது அவை தோல்வி அடைஞ்சிட்டு இலக்கை விட்டு விலகக்கூடாது, அல்ல இந்த பாதையை விட்டு விலகக்கூடாது. வெற்றி கிடைச்சிட்டு உடனே இப்ப வெற்றி கிடைக்கும், இதே மாதிரி அடுத்த வெற்றி கிடைக்க முடியாது, அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் தான் இன்று சிந்தனையா பாய்கிறோம். அவை தோல்வி என்பது கற்றுத்தந்த பாடங்கள் என்ன, என்னென்ன வீக்னஸ் என்னட்ட இருந்தது, என்னென்ன செயல்முறையை நான் தவற விட்டிருக்கிறேன், என்னென்ன வழியில நான் தயார்படுத்த விட்டபடியா தோல்வி கிடைச்சது, இவ்வளவும் கற்றுக் கொடுத்த பாடம். தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம். அதை குறித்து வச்சு சீர் செய்ய பார்க்க வேண்டும். அதுக்காக நான் டாக்டர் ஆகணும்ன்றதுலேருந்து விட்டு விலகக்கூடாது. நான் சிறந்த பாடகர் வரணும்ன்றதை விட்டு விலகக்கூடாது. நான் சிறந்த சாஃப்ட்வேர் டெவலப்பராக வரணும், கணனி நிகழ்நாளாக்குனராக வரணும்ன்ற இலக்கில இருந்து விலகக்கூடாது. ஒரு முயற்சி தடங்களாக போயிட்டு ஐயா, அடுத்தது நாங்க முயன்ற வெற்றி கிடைக்குது. ஆகவே தோல்வி என்பது வரலாம், அது நிரந்தரம் அல்ல. அதுக்காக குறித்த இலக்கு இருக்கே, அதை விட்டு விலகக்கூடாது. வெற்றி என்ன தந்து விட்டது? வெற்றியை நாங்க உடனே இதுதான் இந்த சூழல்ல இந்த சந்தர்ப்பத்துல இது வெற்றியாக அமைந்திருக்கிறது. கிரிக்கெட் விளையாடும் போது ஒவ்வொரு கிரவுண்டு போட்டித்தன்மை வேறுபடும், போட்டிய களமாடுற தன்மை வேறுபடும். அப்போ டெஸ்ட் போட்டு நான் பேட்டிங் பண்ணுறேன், நான் ஃபீல்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டி போட்டாலும் களநிலை மாறும். ஆகவே சில ஃபீல்டிங் பேட்டிங் செய்கிற வெற்றி தோல்வி மாறும். ஆக வெற்றியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. வேறு வேறு சூழல்ல நாங்கள் வேறு வேறு விதமாக அனுபவிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று. ஆகவே வெற்றியும் நிரந்தரம் அல்ல. ஆகவே வெற்றி பெற்றோம்னுட்டு அடுத்த போட்டிகளை அலட்சியமாக பங்கு பெற வேண்டாம். ஆகவே வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் இல்லை, ஆனால் குறித்த ஒரு இலக்கை நோக்கிய பயணமே முக்கியம் என்பதை குறிப்பிட்டு இன்று அதையே சிந்தனையாக கொண்டு உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.